தென்னிந்திய கிராமத்தில் புதுசா ஒருத்தருக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் நடக்குது. ஒரு பக்கம் வந்தவங்களுக்கு கறி குழம்பு, மீன் வறுவல் போன்றவை கல்யாணத்தில் சமைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றிரவு ஒரு நாள் இருட்டான பகுதியிலிருந்து ஒரு கிழவி தட்டெடுத்துக் கொண்டு வந்து கறி குழம்பு, மீன் வறுவல் எனக்கு வேணும் என்று மாப்பிள்ளையிடம் கேட்டாள். அவன், நீ யார்? உனக்கெல்லாம் இங்கு சோறு கிடையாது, போ என்று விரட்டி விட்டான். பிறகு அந்த கிழவியும் போய்விட்டாள். வந்தது கிழவி அல்ல, பேய்தான் என்று அவனுக்கு தெரியாது. முதல் இரவுக்காக அவன் காத்துக் கொண்டிருந்தான். அப்போ மெதுவா கதவு திறந்தது. அவன் ஆர்வமாக இருந்தான். ஆனா யாரும் இல்லை. அவன் அழைத்தான். விளையாடினது போதும், சீக்கிரம் வா, நேரமாகுது என்று சொன்னான். திடீரென்று கதவு மூடியது. அவனுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பித்தது. மெதுவா கதவை திறந்தான். கல்யாண கோலத்தில் ஒரு குமாரி பெண் கையில் பால் சொம்பு வைத்து அவனை முதல் இரவுக்கு அழைத்தது. பிறகு இருவரும் இருட்டியில் மறைந்தார்கள். பொழுது விடிந்தது. அவன் உடுத்திய வேட்டியில் இரத்தக்கரை, மல்லிப்பூ, ஊதுவர்த்தி, வாழைப்பழம் அந்த இடத்தில் இருந்தது. ஆனா மாப்பிள்ளை காணோம்.